வீடு தான் பாலினத்தை தீர்மானிக்கிறதா? அதாவது ஆண் பெண் மூன்றாம் பாலினம் என்று, அல்லது பாலினம் தான் வீட்டை தீர்மானிக்கிறதா சார்? என்னையை பொறுத்த வரைக்கும் நீங்கள் குடியிருக்கிற வீடு தான் உங்களுடைய வீட்டுடைய வாரிசுகள் பாலினத்தை தீர்மானிக்கிறது. கம்ப்ளீட்டாக கிழக்கு பார்த்த வீடாகவே இருக்குது, வடக்கு அடைப்பட்ட வீடாகவே இருக்குது அப்படின்னா அந்த வீட்டில் பிறக்கக்கூடிய வாரிசுகள் ஆண் வாரிசுகள் மட்டுமே இருக்கிறாங்க, பெண் வாரிசுகள் அந்த வீட்டில் இருக்கிறதில்ல. சில இடங்களில் கிழக்கு கம்ப்ளீட்டாக அடைப்பட்டு வடக்கு பார்த்த வீடாக மட்டும் இருக்கும், அந்த வீட்டில் பெண் வாரிசு மட்டும் அதிகமாக இருப்பாங்க. சில இடங்களில் வடகிழக்கு வெட்டு தென்கிழக்கு வெட்டு இந்த மாதிரியான அமைப்புள்ள வீடுகளில் பார்த்தோம்னாலும் ஒரு பாலினம் மட்டும் இருக்கக்கூடிய வீடுகளை பார்க்குறோம். பெண்கள் மட்டும் இருக்காங்க அல்லது ஆண்கள் மட்டும் இருக்கிறாங்க. ஸோ இந்த 2 பாலினம் உள்ள வீடுகள் பார்த்திங்கன்னா வடக்கும் கிழக்கு 2 ஓப்பனாக இருந்துச்சு அப்படின்னா அங்கே 2 பாலினம் உள்ள வீடுகளை பார்க்க முடியுது. அப்போது நீங்கள் எந்த மாதிரியான வீட்டில் குடியிருக்கிறீங்களோ அதை பொறுத்தும் உங்கள் வீட்டுடைய வாரிசுகள் அந்த வீடு தீர்மானிக்கிறது அப்படின்றது என்னுடைய ஆணித்தரமான கருத்து. எக்ஸாம்பிளுக்கு இப்போ சமீபத்தில் என்னுடைய ஒரு கிளைண்ட்டு வாஸ்து பார்க்க கூப்பிட்டுருந்தாங்க கிருஷ்ணகிரி பக்கத்தில். அவங்களுக்கு 3 பொம்பளை பிள்ளை, 4ஆவதாக பையன் வேணும் அப்படின்னு கேட்டிருந்தாங்க. அப்போ அந்த வீடை போய் பார்க்கும்போது கிழக்கு கம்ப்ளீட்டாக அடைப்பட்டு இருந்துச்சு. அவங்கள தூக்கி வேறு வாடகை வீட்டில் குடி வச்சோம். அதுக்கு பிறகு அவங்களுக்கு ஆம்பளை பையன் பிறந்திருக்கு. ஸோ அவங்களுக்கு ஒரு பெரிய சந்தோஷம். திருப்பி அவங்க பழைய வீட்டுக்கே குடி போயிட்டாங்க. ஸோ பழைய வீட்டை நம்ம இடிக்கவும் செய்யலை, உடைக்கவும் செய்யலை. ஒரு தற்காலிகமாக கொஞ்சம் காலத்துக்கு வாடகை வீட்டில் குடி வச்சோம். ஸோ இது ஏன் என்னால் உறுதிப்பட சொல்ல முடியுதுன்னா அந்த கேஸ் ஸ்டடி தான். நீண்ட காலமாக இதுலேயே இருக்கிறதுனால நீண்ட ஆட்களை நிறைய மக்களை பழகி நம்ம நிறைய பேர்த்துக்கு சொல்யூஷன் கொடுத்ததுனால இந்த பாலினத்தை நம்மளால் உறுதிப்பட சொல்ல முடியும். என்னுடைய நேரடியான பதில் என்னென்னா, நீங்கள் குடியிருக்கிற வீட்டை பொறுத்து உங்களுடைய வாரிசுகளை வீடு தீர்மானிக்கிறது, நீங்கள் தீர்மானிப்பது இல்லவே இல்லை. காரணம் என்னென்னா உங்களுடைய வீடும் உங்களுடைய உடலமைப்பும் 2ம் ஒன்று. இது பல பதிவுகளை நான் பேசியிருக்கேன். ஓகே, இப்போ நீங்கள் ஒன்று கேட்டீங்க, 3ஆம் பாலினம் அப்படின்ற ஒரு விஷயம் கேட்டீங்க. இது என்னுடைய கேஸ் ஸ்டடியில் இருக்கக்கூடிய அடுத்த அப்டேட். இது என்னுடைய வகுப்பில் மட்டும் இதை ஷேர் பண்ணியிருப்போம். இன்றைக்கி தான் மீடியாவில் இன்றைக்கி தான் பப்ளிக்காக அதை பற்றி முத பேசுகிறோம். நாம் திருநங்கைன்னு சொல்லுவாங்க, ஒரு ஆண் பெண்ணாக மாறுது. இதுக்கு வீட்டுடைய ஒரு குறிப்பிட்ட பகுதியில் ஒரு குறிப்பிட்ட தவறு இருக்குது. ஸோ அந்த தவறு உள்ள வீட்டில் தான் ஒரு ஆண் பெண்ணாக மாறுறதும் பெண் ஆணாக மாறுறதையும் பார்க்க முடியுது. ஸோ அந்த எக்ஸாக்டான குறிப்பிட்ட தவறை என்னுடைய வகுப்புக்கு வாங்க சொல்லித்தரேன்.